ஒரு கொம்பள மாட்ற ஃப்ராகு வர்றதுக்கு எவ்வளோ கஷ்டமா இருக்குப்பாங்க. ஆனா, இது மட்டும் பாருங்க எவ்வளோ ஈஸியா வருதுன்ட்டு. என் கையில இருக்க இந்த ஹேண்ட்மேட் ஃப்ராக்ஸ் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ரூ. 1800லேருந்து ரூ. 2000 எப்படி சேஃப்டி பண்ணுன்றது தெரியல. அத பத்தி பார்க்கலாம் வாங்க. ஹலோ அண்டர்ஸ், இன்னைக்கு பதில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்ம நிறைய பேர் காஸ்ட்லியாக ஒரு 450 350ன்னு ஃப்ராக் வாங்குகிறோம். அந்த ஃப்ராக் வாங்கிட்டு நம்ம ரீசெண்டாக சொல்லியிருக்கோம் பிரைடில் இன்வெஸ்ட் பண்ணுங்கன்ட்டு. இன்னும் ஒரு தப்பு என்ன பண்ணுறோம்னா, இந்த பிரைட் லைனில் பார்த்தீங்கன்னா நம்ம எண்டில் இந்த மாதிரி யூ நாட் போடுவோம். ஸோ இந்த யூ நாட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். இதில் வந்து நம்ம ஃப்ராகாக உள்ளே விட்டு எடுப்போம். இப்படி விட்டு எடுக்கிறதுனால நல்ல ஒரு ரிசல்ட் 100% இருக்கும் உங்களுக்கு. ஆனால் ஒரு மைனஸ் இருக்கும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் த்ரோ பண்ணுற இடத்துல இந்த மாதிரி ஒரு கொம்பு ரவுண்டாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் பிரைடல் லைனில் தூக்கி போடுவீங்க. போட்ட ஆர்வத்தில் என்ன பண்ணுவீங்க, இப்படி போய் விழுதுன்னா இப்படி சுற்றிக்கும். சம்டைம்ஸ் இழுக்க 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 வந்துடும். ஆனால் என்ன பண்ணுவோன்னா, வேகமாக ரிட்ரீவ் பண்ணும்போது இது வந்து ஒரு 3-4 தடவை சுற்றிக்கும். இந்த மாதிரி சுற்றிக்கும். இப்போ இழுத்தீங்கன்னா வருமா? சத்தியமாக வராது. இதனால் என்ன பண்ணுவோம், நீச்சல் தெரிஞ்சவங்க இறங்கி எடுத்துருவாங்க. அதுவும் ரிஸ்க்கு தான். நீச்சல் தெரியாதவங்க அறுத்து விட்டு வந்துடுவாங்க. இது ஒரு சின்ன டிப்ஸு மூலிமா நீங்கள் இதை சேவ் பண்ணலாம். ஃபுல்லாக சேவ் பண்ணுமான்னு தெரியாது. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு 75% இதை சேவ் பண்ணலாம். அது எப்படின்னா, நிறைய பேர் சொல்லுவீங்க மோனோஃபிலம் முன்னாடி கட்டினா கரெக்டாக இருக்கும் அப்படின்னீங்க. ஹை ரெண்டில் நம்ம ஒரு ஃப்ராக் வாங்குறோன்னா அதை நம்ம பாதுகாக்கணும். மினிமம் ஒரு 10-15 மீன் பிடிச்சாதான் அதுக்குண்டான காசுனா ரிட்டர்ன் எடுக்க முடியும். அதுக்காக பார்த்தீங்கன்னா நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, மோனோஃபிலம் கட்டுவாங்க. அந்த மோனோஃபிலமே பார்த்தீங்கன்னா கடைசி நேரத்தில் அந்த கைடு வழியாக வராது. அதே மோனோஃபிலம் டெக்னிக் தான். இதை பார்த்தீங்கன்னா இதோட என்னோட ஒரு சின்ன ஒரு டெக்னிக்கில் மேலே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம எப்போவுமே பிரைடு எண்டில் ஒரு ஓனட் போடுவோம்ல, ஸோ அது மாதிரி ஒரு பிரைடை வச்சு இதில் அட்டாச் பண்ணியிருக்கேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் டச் கனெக்ட் பண்ணியிருக்கேன். இதில் ஒரு ஓவல் ஷேப் இருக்குது, இதில் ஒரு ஓவல் ஷேப் இருக்குது. ஸோ இந்த ஓவல் ஷேப்பில் நான் இப்படி என்ன பண்ணுறேன், இப்படி எடுக்கிறேன். தெரியுதான்னு தெரியல. இப்படி இந்த நாட்டு அரும்னா சத்தியமாக அறவே வராது. அது நான் கேரண்டி. கிட்டத்தட்ட 3 மாதம் யூஸ் பண்ணியிருக்கேன். நான் யூஸ் பண்ணதை நீங்களே பாருங்கள். பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஒரு குச்சின்னு வச்சுக்கோங்க. இது வந்து நம்ம மேக் பண்ணது. ஸோ இது இங்கே மோனோஃபிலம், இங்கே பிரைடு வந்துருச்சா. ஸோ இதே கான்செப்டில் நான் வந்து லைட்டாக முதல் சுற்றுறேன், வந்துருச்சு. அதுக்கப்புறம் நல்ல 3 சுற்று, அதாவது பாருங்கள், அது பாருங்க. ஸோ இதுக்கு தான் இது பெஸ்ட்டுன்னு சொல்கிறேன். இதை பற்றி உங்களுக்கு இன்னும் நல்லா தெரிஞ்சுக்கணும், எனக்கு இன்னும் நல்லா ப்ரீஃபாக வீடியோ போடுங்கன்னா பெரிய வீடியோவாக போடுறேன். புதுசாக பிடிக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை ஷேர் பண்ணி விடுங்க.